58வது அதிகாரம் 8வது வசனம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உன் பின்னாலே காக்கும். பிரசங்கம் ஆராதனையில் முடிஞ்சிருச்சு. எழுதி வச்ச எல்லா வசனமும் அவன் சொல்லிட்டான். ஆமாம், எல்லா வசனம், ஒரு வசனம் தான் சொல்லுவான்னு நினச்சா எல்லா வசனத்தையும் சொல்கிறான். சரி, நம்மளும் புதுசாக ஒரு வசனத்தை சொல்லுவோம். ஆமென், ஹல்லேலூயா. சரி, நம்பர்ஸ், அதாவது என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்து ஒரு வாசிங்களேன். நம்பர்ஸ் 14:21. ஆமென், ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு. இது யார் சொல்றது? ஆமா, கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கும் என்று அவரே சொல்றார். ஆமென். ஏன் மகிமையால் நிறைந்திருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நம்ம இங்க வாசிச்சல கடைசியாக கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை நம்மளை காக்கிற மகிமையா இருக்கிறது, நம்மை காப்பாற்றுகிற மகிமையா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுக்கு இந்த வார்த்தை கிடைத்த முடியும் இன்னைக்கு ஃபுல்லா. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே. ஆமா, நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை நம்மளை என்ன பண்ணணும்? காக்கணும், நடத்தணும். ஆமென். நமக்கான எல்லாத்தையும் கர்த்தருடைய மகிமை தான் செய்யணும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய மகிமை பூமி எங்கும் இருக்கிறதா. ஹல்லேலூயா. ஒரு விசுவாசம் நம்மளுக்குள்ள வேணும், அவருடைய மகிமை என்னை காத்து கொண்டிருக்கிறது என்பது. ஹல்லேலூயா. அவருடைய மகிமை என்னை பாதுகாக்கிறது, அவருடைய மகிமை என்னை வழிநடத்துகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், உங்க பலத்தினாலேயோ உங்களுடைய பராக்கிரமத்தினாலேயோ நீங்க செய்கிற காரியமெல்லாம் வாய்த்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கலாம். இல்லை, கர்த்தருடைய மகிமை, ஆமென், ஹல்லேலூயா, உன் பின்னாலே காக்கும். வசனம் இப்படியாதான் சொல்லுறது, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஹல்லேலூயா. என்னை காக்கிற ஒரு தேவ மகிமை இருக்கிறதுங்க, உங்களை காக்கிற ஒரு தேவ மகிமை இருக்குங்க. ஆமென், ஹல்லேலூயா. அது நம்மளை கைவிடுவதற்காக அல்ல, நம்மளை வழி நடத்துவதற்காக. நம்மளை கைவிட்டு அப்படியே விட்டு விடுவதற்காக அல்ல, நம்மளை வழி நடத்துகிறதற்காக ஒரு மகிமை. ஆமென், ஹல்லேலூயா. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21, 22 எடுத்து வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21, 22. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் இரவும் பகலும் வழி நடத்தக்கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே. ஆமா, எப்படிங்க மேகஸ்தம்பம் எப்படி மகிமையா மாறும்? மேகஸ்தம்பம் எப்படி மகிமை? நீங்க கவனிச்சீங்கன்னா வேதத்துல எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் மேகம் நிற்கிறதோ அங்க கர்த்தருடைய மகிமையை கண்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. மோசே சீனாய் மலைக்கு போகும் பொழுது கீழந்து பார்த்தது என்ன? மேகம். அதோட சேர்ந்து என்னத்தை பார்த்தார்கள்? பயங்கரமான வெளிச்சத்தை பார்த்தார்கள். ஆனா அதற்கு நடுவில் கர்த்தர் மகிமையாய் அங்க நின்று மோசையோட பேசினார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ மேகம், எங்கெல்லாம் நம்ம மேகத்தை பார்க்கிறோமோ அங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடிந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இங்கே அவர்களை வழிநடத்த, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த பகலிலே மேக ஸ்தம்பமாயும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாயும் ரெண்டும் ஆண்டவர் தான். ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டும் ஆண்டவர் தான். அவர் வழி நடத்தினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தானாக அந்த வழியில போகல.
இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம்ல 40 வருடம் அந்த வனாந்தர பாதையில நடந்தார்கள்னு. ஆனா நடத்தினது கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போகிற வனாந்தர பாதை, நீங்க போகிற எந்தவித பாதையா இருந்தாலும் நம்மளை நடத்துகிறது அந்த மகிமையின் மேகம். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு விசுவாசம் வேணும். என்னை நடத்துகிறது அந்த மகிமையின் மேகம். ஆமென், ஹல்லேலூயா. என்னை நடத்துகிறது யாரோ அல்ல, என்னை நடத்துகிறது என் நண்பர் அல்ல, என்னை நடத்துகிறது என் பேரண்ட்ஸ் இல்ல, என்னை நடத்துகிறது என்னுடைய அறிவு அல்ல, கர்த்தருடைய மகிமையுள்ள மேகம். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய செருப்பு தேயலியாம், அவருடைய உடை பழசாகலியாம். இதற்கு காரணம் என்னன்னா, வழி நடத்துறது கர்த்தருடைய மேகம். ஆமென், வழி நடத்துறது கர்த்தருடைய மகிமை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு ஜீவனோட நிற்கிறோம்ல, ஜீவனோட ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒவ்வொரு காரியத்தை தாண்டி தாண்டி போய் கொண்டிருக்கல, இதுக்கு முழுமையான காரணம் கர்த்தருடைய மகிமையின் பிரசனம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த பிரசனத்தை ஒவ்வொரு நாளும் வாஞ்சிக்கணுங்க. அந்த பிரசனத்தின் பின்னாடி நடப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை நாமே விட்டு கொடுக்கணுங்க. அப்படிப்பட்ட மகிமையின் மேகத்துக்கு அடியில், அந்த மகிமையின் மேகத்துக்கு கீழாக நம்ம நடத்தப்படும் பொழுது ஒரு குறை இல்லாமல் நடத்தப்படும். ஆமென், ஹல்லேலூயா. இல்லாதது போலதான் இருக்கும். ஆனா அந்த மகிமை நடத்தப்படும் பொழுது எல்லாமே நிறைவா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு அடுத்ததாக நீங்க படிச்சு பார்க்கும்போது என்ன கொடுக்கிறார் ஆண்டவர் அவர்களுக்கு? இல்ல, அதுக்கு அடுத்து நீங்க பார்க்கும்போது மன்னாவை தருகிறார் அவர்களுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து நீங்க வாசிக்கும்போது காடை தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுக்கு உணவு கூட கர்த்தருடைய மகிமை இல்லைன்னா இல்லைங்க. ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட மோசே சொல்கிறார், விடிய காலத்தில், ஆமென், ஹல்லேலூயா, ஏர்லி மார்னிங்ல நீங்க கர்த்தருடைய மகிமையை பார்க்க போறீங்க அப்படின்னு. அவங்க ஏர்லி மார்னிங் வந்து பார்க்கும்போது என்னத்தை பார்த்தாங்க? மன்னாவை பார்த்துருப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, 6 நாள் தான் மன்னா கிடைக்கும். 7வது நாள் மன்னா கிடைக்காது. ஆனா 7வது நாளுக்கு சேர்த்து நம்ம வச்சுக்கலாம். 7வது நாளுக்கு சேர்த்து வச்சுக்கலாம். ஆனா மற்ற நாள் சேர்த்து வைக்க முடியாது, தெரியுமா? மன்னாவை முதல் நாள், இப்ப திங்கட்கிழமை சேகரித்து வைத்தார்கள் என்றால், சரி நிறைய இருக்கே அப்படின்னு சொல்லி நாளைக்கு கொஞ்சம் வச்சுக்குவோம், கிடைக்காம போச்சு நான் எடுத்து வச்சா அடுத்த நாள் கெட்டு போயிடும். ஆனா அவரோட மகிமையை பாருங்க, சனிக்கிழமை மாத்திரம் என்ன பண்ணலாம்? ஆமா, இந்த ஓய்வு நாளைக்கு முந்தின நாள் மாத்திரம் நீங்க சேர்த்து வைத்துக்கொள்ளலாம், அது கெட்டு போகாது. அவர் கொடுக்கிற ஒவ்வொரு ப்ரொவிஷன்ஸ்லையும் கர்த்தருடைய அற்புதம் இருக்குங்க. ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு கிடைக்கப்படுகிற ஒரு சின்ன ப்ரொவிஷன், சின்ன சாப்பாடா இருக்கலாம், சின்ன ஒரு துணிமணியா இருக்கலாம், எல்லாத்திலையும் கர்த்தருடைய மகிமை விளங்கும்படியாக கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற பெரிதான ஒரு கிருபை. இன்னைக்கு நீ உங்களையும் என்ன நான் கேட்டேன் அப்படின்னா, நிறைய சாட்சிகளை சொல்லுவீங்க. எனக்கு ஆண்டவர் உணவு காரியத்தில் செய்த அற்புதம், எனக்கு உடை காரியத்தில் செய்த அற்புதம், எனக்கு பிரயாண காரியத்தில் செய்த அற்புதம். ஏன் அப்படின்னா, அவருடைய மகிமை நம்மளுக்கு முன்பதாக நம்மளுக்கு பின்பதாகவும் காத்து கொண்டிருக்கிறதுனால. ஆமென், ஹல்லேலூயா. சில நேரம் சின்ன அற்புதமா இருக்கும், ஆனா அது சாதாரணமா நடக்கிறது இல்லை, கர்த்தருடைய மகிமை இருப்பதனால தான். திடீர்னு நான் பஸ்ல ஏறுவேன், பயங்கர கூட்டமா இருக்கும், சரி நின்றுட்டே போவோம் அப்படின்னு சொல்லி சீட்டு பிடிக்காம நின்றுட்டே போவோம் அப்படின்னு சொல்லும்போது கூப்பிட்டு கொடுப்பாங்க இடத்த. ஆமென், ஹல்லேலூயா. அடிச்சு பிடிச்சி போனவனுக்கு இடம் இருக்காது. அவன் பின்னிலிருந்து முன்னாடி போய் இடத்தை தேடிக்கிட்டே இருப்பான். கூப்பிட்டு உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி தெரியுமா? சில நேரத்தில் கர்த்தருடைய மகிமை நம்மளை வழி நடத்தும் பொழுது ஆச்சரியமா இருக்குங்க. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை என்னையும் அதே மகிமை இன்னும் நடத்தணும், இன்னும் அந்த மகிமையின் பிரசனம் இன்னும் நடத்தணும். அந்த மகிமையை நாம் வாஞ்சிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எக்ஸடஸ் 14:19, அதாவது யாத்திராகமம் 14:19, அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பதாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னாலே நின்றது. காக்கிற மகிமையின் பிரசன்னம், காக்கிற மகிமையின் மேகம். இஸ்ரவேல் ஜனங்களை பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம் நடத்தினது உண்மைதான். ஆனா ஒரு இடத்துல ஒரு ஆபத்து வருகிறது. ஒரு இடத்துல பின்னாடி பார்க்கும் பொழுது பார்வோன் சேனை துரத்தி வருகிறது. செங்கடலை திறப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் பின்னாலே போய் நின்றார். ஆமென், ஹல்லேலூயா. அரணாக நிற்கிற ஆண்டவர்,
நம்மளுக்கு பாதுகாவலாய் நிற்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாங்க, நல்ல வேளை இதுல தப்பிச்சிட்டேன். ஒரு வசனம் இருக்குல்ல, என் கால்கள் சறுக்குதலுக்கும் என் அடிகள், என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டான் அப்படின்னு அப்படி ஜஸ்ட் மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இது அவர் பார்த்த வேலை. அவர் பின்னாடி நின்று காத்ததுனால, அவர் பின்னாடி நின்று நம்மை காத்து கொண்டிருக்கிறதுனால எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ மரண பள்ளத்தாக்குகள், எத்தனையோ விதமான மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளில் அவர் நமக்கு பின்னாடி நின்று காத்து கொண்டதுனால மாத்திரமே இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம். எத்தனை செய்திகளை கேட்கிறோம், எத்தனை காரியங்களை நியூஸ்ல பார்க்கிறோம். தடுக்கி விழுந்தவன் செத்து போயிருக்கான், சின்னதா விழுந்தவன் கை பிராக்சரை உட்கார்ந்துருக்கான். இப்படி இருக்கும் பொழுது எத்தனையோ ஹைட்ல இருந்து விழுந்திருக்கிற சூழ்நிலைகள் இருக்கு. எத்தனையோ இடத்துல விழுந்து மடிந்து போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஆனாலும் எல்லாத்தின் மத்தியிலும் அவருடைய மகிமையின் பிரசனம் நம்மளை காத்து கொண்டிருக்கிறதுனாலையும், நம்முடைய மகிமை பிரசனம் காத்ததுனாலையும், ஆமென், ஹல்லேலூயா, இன்னைக்கு நம்ம மரணம் இல்லாம ஜீவனோடு அவர் ஜீவனுள்ள தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியல, அவரை காத்த தூதனானவர். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், வேதத்தில் எங்கெல்லாம் தூதனானவர் அப்படின்னு இருக்கோம், அது நம்மளுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அப்பொழுது நீங்க நினைக்கலாம் வெறும் புதிய ஏற்பாட்டில் தான் வந்து, நோ, பழைய ஏற்பாட்டில் நீங்க எங்கெல்லாம் தூதனானவர் 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 இருக்கும், அதில் நீங்க படிக்கும் போது உங்களுக்கு நல்லா தெரியும் அது யார் தெரியுமா? நம்மளுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அப்போ வழி நடத்தும் பொழுதே இயேசு வழி நடத்தி இருக்காருங்க. எவ்வளவு அழகான வசனம். கர்த்தருடைய தூதனானவர் பின்னாடி போனாரா, அவளை காத்த மேகமும் பின்னாடி நின்றதா. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த மேகம் போல பிரசன்னத்தை எப்படி உணர்றோம் தெரியுமா? அவருடைய அபிஷேகத்தின் மூலியமாக. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தின் மூலியமாக நம்ம பாடுறோம்ல, மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே, மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே அப்படின்னு பாடல. அந்த மகிமையின் மேகத்தை வாஞ்சிக்கணும், அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை வாஞ்சிக்கணும், அந்த பாதுகாவலை வாஞ்சிக்கணுங்க. வந்தால் போதும், குறைவுகள் மாறும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறதுல. எப்படிங்க எப்படிங்க எப்படி அது நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம சாட்சியா நிற்போம். அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம பலனா இருப்போம். ஹல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு வீடியோவை பார்த்தேன். ஒருத்தன் ஜெபிச்சுட்டே இருக்கான், சாப்பிடாம வராமல் ஜெபிச்சுட்டே இருக்கான். அப்போது அவங்க அண்ணன் வந்து சொல்கிறார், ஏய் இப்படி ஜெபிச்சுட்டே இருந்தால் என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு சொல்லும்போது, இந்த வாலிப நாட்களில் என் மாம்ச இச்சையை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த மேற்கொள்வதற்கு நான் ஜெபிச்சுட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அவர் அழகாக சொல்லுவார், நோ நோ, கர்த்தர் அந்த கண்ட்ரோலை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். இந்த மாம்சத்தை ஜெயிக்கிறதுக்கு பலன் எதுனா அபிஷேகம். இந்த மாம்சத்தை ஜெயிப்பதற்கு பலன் என்ன? அபிஷேகம். அதனால தான் ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், உங்களுக்கு போராட்டம் உண்டு, மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் உபவாசம் இருக்கிறது எதுக்கு? மாம்சத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு. மாம்சத்தோட ரத்தத்தோட போராட்டம் இல்லைங்க, அந்த அந்தகார லோகாதிபதியோடு தான் போராட்டம். இதை ஜெயிப்பதற்கு எது வேணும் அப்படின்னா இந்த மகிமையின் பிரசனமாகிய அபிஷேகம். ஹல்லேலூயா. இதை வாஞ்சிக்கணும், சபையை வாஞ்சிக்கணும், பெற்றவர்களும் வாஞ்சிக்கணும். இன்னும் அதிகமாய் நாம் அபிஷேகத்தில் பலப்படணும்னு வாஞ்சிக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அந்த மகிமையின் பிரசனம் நம்மளை பின்னாலே காக்கிற பிரசனமாக இருக்கிறது. நம்மளுக்கு விரோதமாய் சத்துரு வரும் பொழுது, நம்மளுக்கு விரோதமாய் மரணம் வரும் பொழுது, நம்மளுக்கு விரோதமாய் மரணத்துக்கு ஏதுவான காரியம் வரும் பொழுது, அந்த மகிமையின் பிரசனம் நம்மளுக்கு பின்னாலே நின்று காக்கக்கூடியதா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஜீசஸ். அந்த மகிமையின் பிரசனத்திற்காக நம்ம வாஞ்சிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. 1 நடத்துகிற மகிமையின் பிரசனம், 2 பாதுகாக்கிற மகிமையின் பிரசனம். ஆமென், ஹல்லேலூயா. இப்படியேப்பட்ட பிரசனத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது ஒரு வாசிங்களே.
அப்படியே கீழே வாசிங்க. ம் அடுத்தது அடுத்தது அது எப்போதும். அப்போ கர்த்தர் கட்டளிட்டபடி பலிகளை செலுத்த சொன்னார். எப்படி? பலிகளை சமாதான பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் எண்ணெயும். இது யாருக்கு? இது யாருக்கு? ஆரோனுக்கு என்ன பலிங்க? ஆரோனுக்கு என்ன பலி? நீங்க படிச்சீங்கல்ல, பாவ நிவாரண. ஆமா, நல்லா பாருங்களேன். 9ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலிருந்து ஆரோனை நோக்கி, நீ பாவ நிவாரண பலியாக பழுதற்ற ஒரு கன்றுக்குட்டி, அது மாத்திரமல்ல சர்வாங்க தகன பலியாக பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி. 3வது வசனம் என்ன போட்டிருக்கு? மேலும் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, கர்த்தருடைய சந்நிதியில் பலியிடும்படிக்கு நீங்கள் பாவ நிவாரண பலியாக பழுதற்ற ஒரு வெள்ளாட்டு கடாவையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு கன்று குட்டியும் ஒரு ஆட்டுக்குட்டியும் சமாதான பலியாக ஒரு காளையையும் ஒரு கடாவையும் எண்ணெயில பிசைந்த போஜன பலியும் கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி, கிட்டத்தட்ட எல்லா பலிகளையும் செலுத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. அப்படி செலுத்தப்படும் பொழுதுதான் 6ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது மோசே, கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றார். கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட பலிகளை செலுத்த வேண்டும் என்று அன்றைக்கு மோசே கட்டளையிட்டார். இன்னைக்கு நம்மளும் என்ன பண்ணணும்? பலிகளை செலுத்துறோம். எப்படி செலுத்துறோம்? துதியினால, ஸ்தோத்திரத்தினால, நம்முடைய பாவ மன்னிப்பு அறிக்கையினால, நம்ம தேவனை ஆராதிப்பதனால, ஜபத்தினால. பாடுவல தூபம் போல் என் ஜபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா அப்படின்னா, அது தூபம் காட்டுவது ஒரு முறைமை, அது ஜபமா இன்னைக்கு போகுது. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே என்னை அப்படின்னு சொல்லும் பொழுது, பலிபீடத்தில் என்னை உன் ஆவி ஆத்ம சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தலே அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன நம்மளே அறுத்துக்கிறோமா? இல்ல, மொத்த சரண்டரும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தகன பலி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பாவத்திற்கான பரிகாரத்திற்காக செலுத்தப்படுவது தகன பலி. ஆமென், ஹல்லேலூயா. பாவத்தின் பரிகாரமாக செலுத்தப்படுவது தகன பலி. அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்றால் நம்ம பாவத்திற்கோ நம்ம அக்கிரமத்திற்கோ என்ன செலுத்தப்பட வேண்டுமோ கர்த்தருக்கு முன்பதாக அதை செலுத்துவது அவசியம். அப்படி நீங்க செலுத்தப்படும் பொழுது கர்த்தருடைய மகிமையை பார்ப்பீங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாட்களில் அவர்கள் பாவ நிவாரண, அதாவது தகன பலி எப்படின்னு பார்க்கும் பொழுது என்னது? சர்வ அங்கத்தையும், அதாவது ஒன்னையும் எடுக்கக்கூடாது, எல்லாத்தையும் சுட்டெரிச்சணும். இதுதான் அதோட உள்ள அர்த்தம். ஆனால் அதே போல இன்றைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, தேவ மகிமையை பார்க்க வேண்டும் என்றால் நம்ம ஆவி, நம்ம ஆத்மா, நம்ம சரீரத்தை முழுமையும் கர்த்தருக்கு முன்பதாக ஒப்பு கொடுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். ஜீவ பலியாக ஃபுல் சரண்டர், ஃபுல் சரண்டர். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு சில நேரத்தில் நீங்க சொல்லலாம், நான் ஆண்டவரோட மகிமையை உணரவே முடியலையே, ஆண்டவரோட மகிமையை என்னால் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லும்போது, நீங்க என்னைக்கு முழுமையாக கர்த்தருடைய பாதத்தில் உங்களை நீங்களே சரண்டர் பண்றீங்களோ அவருடைய மகிமையை நீங்க பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை நீங்களே கர்த்தருடைய பாதத்தில் சரண்டர் பண்ண பழகுங்க. ஆமென். டெய்லி நீங்க சரண்டர் பண்ணலாங்க. டெய்லியும் நீங்க என்ன பண்ணலாம்? அவருக்கு முன்பதாக உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கலாங்க.
குறைகள் இல்லாதவர்கள் இருக்காங்களா? இல்லை. பாவம் செய்யாதவர்கள் இருக்காங்க? இல்லை. ஆனால் கர்த்தருடைய பாதத்தில் அமரும் பொழுது, ஆண்டவரே என்னை முழுமையும் ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த பாட்டு இருக்குல்ல, பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேலை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினை கண்டு விரைந்தோடி வந்தேன், கல்வாரியின் அன்பினை கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு இரத்தத்தாலே. இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் சொல். அப்பா, கரை நீங்க இருதயத்தை கழுவுங்கப்பா, என்னை முழுவதும் பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். ஆவி ஆத்ம சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்போம். ஆமென், ஹல்லேலூயா. தகன பலி பலிபீடத்தில் முழுமையாக வைத்து சுட்டரிப்பார்கள். அதே போல இன்னைக்கு இந்த பலிபீடத்தில் கர்த்தரை எங்கெல்லாம் நீங்க தேடுறீங்களோ அது பலிபீடங்க. எங்கெல்லாம் முழங்கால் படிட்டு அவரோட துதிக்கிறீங்களோ அது பலிபீடங்க. ஹல்லேலூயா. எங்கெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறீங்களோ அது பலிபீடம். இது இல்லை பலிபீடம். பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எங்கெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறீங்களோ அது பலிபீடம். ஆமென், ஹல்லேலூயா. ஃபுல்லா சரண்டர் பண்ண பழகுங்க. ஃபுல்லா கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து பழகுங்க. அதுதான் தகன பலி. அப்போ அன்னைக்கு ஆண்டவர் விரும்பின தகன பலி போல இன்னைக்கும் நம்மளை தகனித்து ஒன்று இருக்கக்கூடாது. சுட்டரிக்கப்பட வேண்டியதெல்லாம் சுட்டரிக்கப்படணும். ஒன்று மீதி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள் ஒன்றும் இருக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, போஜன பலி. ரெண்டாவது நம்ம பார்க்கிற போஜன பலி, அதாவது நன்றி செலுத்தும் விதமாக செலுத்தப்படுவது போஜன பலி. ஆமென், ஹல்லேலூயா. என்னது? நன்றி செலுத்தும் விதமாக. அப்படி பார்த்தா, நான் படிச்சதில் பார்த்தேன், 25 படைப்புகளுக்கும் அதாவது நன்றி செலுத்தும் விதமாக செலுத்தப்படுவதுதான் என்ன தெரியுமா? போஜன பலியா. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மளுக்கு தருகிற அந்த கிரெயின்ஸ், அதாவது நமக்கு உண்ண உட அதெல்லாம் தராருல, இதற்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு செலுத்தப்படுகிற பலிதான் என்னவா? போஜன பலியா. இப்போ ரெண்டாவது கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்க வேண்டியது என்னது? நன்றி நிறைந்த இருதயம். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நன்றியோடு நம்ம ஆரம்பிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நன்றியோடு தான் கர்த்தருடைய சமூகத்தில் ஆரம்பிக்கணும். நான் எப்பயுமே எந்திரிக்கும் போது ஆண்டவரே இந்த நாளை தந்ததுக்கு நன்றி என்று சொல்லுவேன். நீங்களும் எத்தனையோ பேர் இப்படி தான் ஆரம்பிப்பீங்கன்னு நான் நம்புறேன். எப்படி? எந்திரிச்சோன்னா இந்த நாளை தந்ததுக்கு நன்றி. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்? இந்த நாளை காணாத அநேகர் இருப்பாங்கல்ல. ஒரு நாள் நானும் காணாம போவேன்ல, ஆனா இன்னைக்கு காண வச்சிருக்காருல்ல, அதற்கு நன்றி. எனக்கு நல்ல உடை கொடுத்திருக்கிறார்ல, அதற்கு நன்றி. உன்ன நல்ல ஆகாரம் கொடுத்திருக்கிறார்ல, அதற்கு நன்றி. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நன்றி நிறைந்த இருதயம் நம்மளுக்கு ரொம்ப அவசியம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம பார்க்கோம்ல, போஜன பலியாய் செலுத்துவது என்னது? நன்றி இருதயத்தை காண்பிப்பது போல ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்துல நன்றி இருதயத்தோடு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும். கர்த்தருடைய மகிமை நம்மளை தாங்குவதை நம்ம பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒரு நாள் பலிகளை குறித்து நம்ம பார்ப்போம். அதாவது ஒவ்வொரு பலியும் லேவியராகும் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம் வரைக்குமே பலிகளை குறித்து போட்டிருக்கும். நீங்க முடிஞ்சா போய் படிச்சு பாருங்க. ஏன், எதுக்கு அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களோட ஒவ்வொரு விதமா பேசுவார். பலிகள் பத்தி படிக்கும் பொழுது ஒவ்வொரு விதமா பேசுவார். ஆனா நாமளே பலியாய் செலுத்துவது தான் இந்த புதிய உடன்படிக்கை நாட்களில் வாழ்கிற நம்மளுக்கு ரொம்ப அவசியம். மூன்றாவதாக சமாதான பலி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்.
1வது அதிகாரத்தில் இருக்கும் சமாதான பலி அப்படின்னு பார்க்கிறோம். இந்த சமாதான பலி என்பது ஒருவருக்கும் இன்னொருவருக்கும் இருக்கிற உறவை மேம்படுத்திக் கொள்வதற்காகவும் ஆசாரியருக்கும் அந்த ஜனங்களுக்கும் ஒரு உறவு, நல்ல உறவை மேம்படுத்திக் கொள்வதற்காகவும் செலுத்தப்படுவது ஒரு சமாதான பலியா அந்த நாட்களில் சமாதான பலி. அதே போல ஒவ்வொரு நாளும் தேவ மகிமையை பார்க்க வேண்டும் என்றால் நம்ம சண்டையோடு படுத்திருக்கலாம், இல்லை சண்டையோடு ஆரம்பிக்கலாம், ஆனால் அது கண்டினியூ ஆகக்கூடாது. அது சமாதானத்துக்கு ஏதுவாய் முடிந்து விட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. சமாதானம் பண்ணு, யாருக்கிட்டையும் சமாதானமா போகணும். ஆமென், ஹல்லேலூயா. ரொம்ப கஷ்டம் சில நேரத்தில். ஏன்? சில வார்த்தைகள் நம்மளை என்ன பண்ணும்? காயப்படுத்திடும். சில வார்த்தைகள் நம்மளை நோவடிச்சிடும். ஆனாலும் முடிந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சமாதானத்தை ஏற்படுத்துவதாக நம்ம இருக்கணும் கிறிஸ்தவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுக்குள்ள வைராக்கியம் இருக்கும், கோபம் இருக்கும், கோபம் எல்லாம் இருக்கும். ஆனால் சமாதானத்தை விரும்புகிற ஒரு குடும்பமாக, சமாதானத்தை விரும்புகிற ஒரு மனுஷியாக நம்ம இருப்பது ரொம்ப அவசியம். அப்படி இருக்கும் பொழுது தேவ மகிமையை நம்ம பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. எங்கெல்லாம் நம்ம சமாதானம் கெட்டு போகுது தெரியுமா? நம்ம வார்த்தையினால சமாதானம் கெட்டு போகுது, நம்ம சிந்தையினால சமாதானம் கெட்டு போகுது. அப்படிதானே? நம்ம யார் மேலேயுமா வைக்க கோபம், வைராக்கியம், அதனால சமாதானம் கெட்டு போகுது. அப்படி நினைக்கும் பொழுதே நம்மளால விடுதலை ஆராதிக்க முடியாது, துதிக்க முடியாது. சின்ன சண்டை, சின்ன வாக்குவாதம், விட்டு கொடுக்காத தன்மை, இதனால என்ன வருது? சமாதானம் எழுந்து போகிறோம். ஆனா கர்த்தர் விரும்புகிறது என்ன அப்படி தெரியுமா? இதெல்லாம் செய்யுங்க, அப்போ உங்க மகிமையை பார்க்க முடியும்னு சொன்னார்ல. அப்ப சமாதானம் பண்ணும்படியாக சமாதான பலிகள். ஆமென், ஹல்லேலூயா. சமாதான பலிகள், ஹல்லேலூயா. அந்த நாட்களிலே அவர்கள் எப்படி செலுத்தினார்களாம்? ஆசாரியர்களும் மக்களும் ஒரு நல்ல உறவு மேம்படுத்திக் கொள்வதற்காக இந்த சமாதான பலி இருந்துச்சாம். ஆமென், ஹல்லேலூயா. அதே போல ஒரு நல்ல உறவை மேம்படுத்தும்படியாக சமாதானம் பண்ணுவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? வாஞ்சிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம நல்ல கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், நல்ல ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கும். சில நேரங்களில் சில காரியங்கள் நமக்குள்ளாக நின்று என்ன பண்ணுது தெரியுமா? சில சமாதானத்தை கெடுக்கிற காரியங்கள் இருக்கும். அப்படி தானே? கோபம் இருக்கும், சண்டை வந்துடும், திடீர்னு வாக்குவாதம் பண்ணிடுவோம். அம்மா, கணவன் மனைவி வாக்குவாதம், பிள்ளைகளும் பெற்றோர் வாக்குவாதம், இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது என்ன ஆயிரும் அப்படின்னா நமக்குள்ளே என்ன கெட்டு போயிடுது? சமாதானம் கெட்டு போயிடுது. அந்த சமாதானம் கெட்டு போகும்போது என்ன ஆகும் தெரியுமா? ஜெபத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அவங்க இல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. எப்படி? ஆமாம், இப்போ நான் உட்காந்துருக்கேன், இப்போ நான் தனியாக உட்காந்து ஜெபிச்சிட்டு இருக்கேன், எனக்கும் கிஷோருக்கும் பிரச்சனைன்னு வச்சுக்கலாம். திடீர்னு கிஷோர் உள்ளே வந்து முழங்கால் போடுறான், போட்டு அவன் பாட்டுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஏன் ஸ்தோத்திரம் என்ன ஆயிரும்? புஷ்ஷுன்னு போயிடும். ஏன்? இவன் ஜெபிக்கிற நேரத்துக்காக நான் ஜெபிக்கணும், இல்லை இவன் இந்த நேரத்துக்காக வரணும். நமக்குள்ள என்னெல்லாம் வரும்? இவன் இந்த நேரத்துக்காக வரணும். எவ்வளோ சமாதானமாக உட்காந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாக கோபம், வைராக்கியமோ. ஆனால் அவனை பார்த்தவொடனே நம்மளுக்கு என்ன வந்துடுது? ஒரு 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 கசப்பு வந்தவொடனே நமக்கு சமாதானம் கெட்டு போயிடுது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு சமாதான பலி. பாருங்களேன், ஆண்டவர் எப்பயுமே எல்லாம் நீங்கள் இந்த பலிகளை குறித்து பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், கொஞ்சம் குழப்பம். எல்லாமே கிட்டத்தட்ட பலியிடுவாங்க. இதில் ஒன்று ஃபுல்லாக அதாவது எரிக்கப்பட்டுரும், ஒன்று ஆசாரி சாப்பிடுவார், ஒன்று மக்கள் சாப்பிடுவாங்க, இந்த கிரெயின்ஸை கொண்டு போய் வைப்பாங்க. இது இப்படி இருக்கும். இதுக்கு பேசாமல் எல்லாம் சேர்ந்து ஒரே டைமில் பண்ணிடலாமேன்னு இருக்கும். போகும்போதே கொஞ்சோண்டு தானியங்களை கொண்டு போய் வச்சிடலாம். அப்படியே 2 ஆட்டுக்கடாவையோ இல்லை கண்ணுக்குட்டியோ கொண்டு போய் மாடை ஃபுல்லாக சர்வங்க தகனிய பண்ணிவிட்டு ஆடை வெட்டி கொஞ்சம் ஆசாரிக்கு கொடுத்து கொஞ்சம் நம்மளும் சாப்பிட்டு இப்படியெல்லாம் பண்ணி ஒரே டைமில் எல்லாம் முடிச்சிடலாமே, ஏன் இத்தனை பலிகளை வைக்கணும் அப்படின்னு இருக்கலாம். ஆண்டவருக்கு நல்லா தெரியும், சமாதானம் இல்லாமல் தேவ மகிமையை பார்க்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போது ஒருவேளை அவன் வந்து ஃபுல்லாக ஆண்டோட சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்துருவான். ஃபுல்லாக ஆண்டோட சமூகத்தில் ஆண்டவரே நீர் தானே ஒப்பு கொடுத்துருவான். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும்? ஒரு கிரீஃப், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, கசப்பு, ஒரு கசப்பு இருக்கும், ஒரு வைராக்கியம் இருக்கும். இது என்ன பண்ணுன்னு தெரியுமா? சில நேரத்தில் கண்களை மூடி அந்த மூஞ்சை பார்த்துட்டுன்னு வச்சுங்களேன், அவன் பேசுனது, அவன் நம்மளை திட்டினது, நான் அவனை திட்டினது எல்லாம் ஞாபகம் வந்து ஸ்தோத்திரம் என்ன ஆகும்? ஸ்தோத்திரம் என்ன ஆகும்? வேற மாதிரி போகும். அது அப்படியே மங்கி போயிடும். தேவ மகிமை நிறைந்த இடமா இருந்த அந்த ஜெப அறை என்ன ஆகும் தெரியுமா? சிந்தனைக்கு நேராக போயிடும். இவன்ட்டு எப்படி பேசுறது? நீ
இவெல்லாம் எப்படி இப்படி வந்து ஜெபிக்கிறான், இவ்வளோ பேசிட்டு எப்படி இந்த மாதிரி உட்காந்து முழங்கால் போட்டு அபிஷேகத்தில் துதிக்க முடியுது? இப்படியெல்லாம் நம்மளுக்கு வந்துடும், அப்படி தானே? ஆமாம். வாலிபர்களே, பெரியோர்களே, சிறியோர்களே, ஆண்டோடைய பிரசனத்திற்கும் ஒருவர் அபிஷேகத்தில் நிரம்புவதற்கும் சம்பந்தம் இல்லை. தனிப்பட்ட விதத்தில் அவங்க அமர்ந்திருந்து கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் இறங்குவார். ஆமென், அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கெல்லாம் பலி எடுத்தாங்களோ இறங்கினாரு. அதனால செஞ்சுட்டாங்களோ, கானானுக்கு சென்று விட்டார்களோ, அக்கினி வந்து பச்சை தெரிஞ்சிருக்கும். தேவ மகிமை கூடாரத்தை சொன்னா பார்த்தீங்களா, உள்ள மோசே உள்ள போகக்கூடாத அளவுக்கு மகிமை மூடிச்சான். அப்புறம் அவன் உள்ள போனானா, அவன் மகிமைக்குள்ள போனானா, இப்படியெல்லாம் இருக்கு. ஓகே, அவர்கள் செய்ய வேண்டியது செய்யும்போது மகிமை இறங்குது. ஆனால் அதெல்லாம் இருக்கிறதுனால எல்லாம் கானானுக்கு போயிட்டாங்களா? இல்லை, இல்லை. இட் இஸ் அ பர்சனல் என்கவுண்டர். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அவரோட வேலையில் என்றைக்குமே குறை வச்சதே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு சபையில் ஆராதிச்ச எல்லாரும் 100% பெர்ஃபெக்டா? ஆனால் இங்கே மகிமையை பார்த்தோம். ஆமென், ஹல்லேலூயா. மகிமையை உணர்ந்தோம். 100% எல்லாம் பாவம் இல்லாமல் இருந்துட்டோமா, அக்கிரமம் இல்லாமல் இருந்துட்டோமா, ஆண்டவருக்கு விரோதமாக செய்யாமல் இருந்துட்டோமா? இல்லை. ஆனால் ஆண்டோட மகிமையை பார்த்தோம். ஏன்? அது அவரோட வேலை. அவர் செய்ய வேண்டியதை சரியாக செஞ்சிடுறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? நமக்குள்ள சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் சில காரியங்களை வைத்து கொண்டு நம்மளுடைய ஆவிக்குரிய ரீதியில் ஆண்டோட மகிமையை பார்க்க வேண்டிய சில இடங்களில் பார்க்கக்கூடாதபடி நம்மளே தடை பண்ணி வைக்கிறோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென், அல்லேலூயா. அந்த வசனம் என்ன சொல்லும்? அவர்கள் தேவ புத்திரர் என்னப்படுவார். ஆமாம், சன் ஆஃப் காடா. ஆமாம். சமாதான பலிகளை செலுத்த. அடுத்தது பாவ நிவாரண பலி. ஆமென், அல்லேலூயா. பாவ நிவாரண பலி இது என்ன அப்படின்னா, தற்செயலாக செய்கிற பாவம். என்னது? தற்செயலாக. இது வந்து அதிகமாக நம்ம செய்வோம்ல, தற்செயலாக செய்கிற பாவம். என்னது தற்செயலாக செய்கிற பாவம்? எல்லாமே இருக்கு. பொய் சொல்லுவோம், தற்செயலாக செய்வோம், சொல்லுவோம். எப்படி தெரியுமா? ஏன் லேட்டு, ஆமாம், ஏன் லேட்டு அப்படின்னு சொன்னால் அவங்க திட்டு வாங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பொய் சொல்லுவோம். என்னது? கிளம்பிட்டேன், வர வழியில் டிராஃபிக் அப்படின்னு. உண்மையாகவே கிளம்புனது லேட்டாக இருக்கும், அப்படி இருக்குல்ல. அது தற்செயலா. எதுக்கு? இப்போ பாஸ்டரை நம்ம என்ன பண்ணணும்? சமாதானப்படுத்தணும். ஓகே, டிராஃபிக்காக இருக்கும். சனி ஞாயிறுனாவே கொடைக்கானல் டிராஃபிக்காக இருக்கும். ஏன் இதை செய்யலை? மறந்துட்டேன். அது மறந்தது இல்லை, தற்செயலாக செய்யக்கூடிய. ஆமாம். உடனே 2 பேர் சிரிக்காதீங்க. பொதுவாக எல்லாரும் சொல்கிறது தான். ஆமாம், பொதுவாக எல்லாரும் சொல்கிறது என்னது? ஈஸியாக முடிச்சுக்குவோம். என்ன தெரியுமா? மறந்துட்டேன். மறந்துருக்க மாட்டோம். மறக்கலைன்னு சொன்னால் ஏன் மறக்கலைன்னு கேட்பாரு. அதுக்கு பேசாமல் மறந்துட்டேன்னு சொன்ன. இது என்னது? தற்செயலாய் செய்கிற பாவம். ரோட்டில் போகும்போது அழகாக பொண்ணை பார்க்கும்போது பசங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அது தற்செயலாய், அது திரும்ப திரும்ப பார்த்தா அது என்னது? அவ்வளோதான். ஆமாம், பெண்களும் அப்படித்தான். ஆண்களும் மட்டும் சொல்லி விட்டுறக்கூடாது, இவர்களுக்கும் அதே தான் இல்லை? ஆமாம். இப்படி அநேக தற்செயலாய் செய்கிற பாவம் இருக்குல்ல, இதற்கு செலுத்தப்படுவதா என்ன தெரியுமா? பாவ நிவாரண பலி. ஆமென், அல்லேலூயா. பாவ நிவாரண பலி. இது வந்து எதுக்கு தானே? அந்நாட்களில் இந்த சடங்குகள் இதெல்லாம் செய்யாமல் இருப்பாங்கல்ல, அதாவது கை கழுவாமல், இதெல்லாம் வந்து தற்செயலா. இயேசுகிட்ட சொன்னாங்க எப்படி கை கழுவ, இதெல்லாம் பாவத்தில் வைக்கிறாங்க. பாவம் செய்துட்டாங்க, அக்கிரமம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்றது என்ன தெரியுமா? தற்செயலாக செய்கிற காரியம். இதை நம்ம என்ன பண்ணணும்? பலி செலுத்தி அதிலிருந்து விடுதலை பெறணும். ஆமென். ஆமாம். இன்னைக்கு நம்மளும் இந்த மாதிரி தற்செயலாக நிறைய காரியங்கள் நம்மளுக்குள்ள இருக்கும். ரோட்டில் வண்டி ஓட்டிட்டு போவோம், ஒருத்தன் குறுக்கால வந்தான், பரதேசி அப்படின்ட்டுருவோம். பரதேசியை நான் அடிக்கடி அதுக்கு நியாயப்படுத்துவேன், ஆனால் நியாயப்படுத்தக்கூடாது. இப்போ நான் குறைச்சிட்டேன். பரலோகவாசி தான் பரதேசின்னுவேன். ஆனால் அது உண்மை தான். ஆனால் நம்ம என்ன ஆராதிக்கும் போது பரதேசி அப்பான்னு சொல்கிறோம்? இல்லை, கோபத்தில் சொல்கிறோம். அழகாக ஒரு வீடியோ பார்த்தேன். கிறிஸ்டியானிட்டிக்கும் மற்றவர்களுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? மற்றவங்க கோவப்பட்டாவோ சண்டை போட்டோ என்ன பண்ணுவாங்க? கெட்ட கெட்ட வார்த்தை பேசுவாங்க, இல்லை? அப்படி தானே? அப்போது ஒருத்தர் சொல்கிறார், ஒரு இதில் பயங்கர சண்டை போட்டுட்ருக்காங்களாம். ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் அவங்க அப்பா கிறிஸ்டின், இவனும் கிறிஸ்டின், எல்லாம் இவன் வாலிப பையன். அவங்க அப்பா நல்ல முதிர்ச்சியான ஒரு கிறிஸ்துவர். இறங்கி போனாராம், ஏதோ பயங்கரமாக திட்ட போகிறாரு அப்படின்னு சொன்ன கோவத்தில் சொன்ன வார்த்தை போடா மாங்கா அப்படின்னு சொன்னாராம். அது என்ன கெட்ட வார்த்தை?
ஆனா அவனை கோபப்படுத்துறமா. எதுக்கு? கிறிஸ்தவர்கள் சில நேரம் லூசு, பைத்தியம் இப்படியெல்லாம் தான் சொல்லுவோம். நம்ம அதிகப்படியாக நம்ம போக மாட்டோம். ஆனாலும் அது எங்கே தான் யூஸ் பண்ணுறோம்? கோபத்தின் வெளிப்பாடா, சண்டையின் வெளிப்பாடா, அப்படி தானே யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் என்ன பாவம்? தற்செயலாக செய்கிற பாவம். அப்படி தானே? நம்ம ரொம்ப மோசமான கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறோமா? பேசுகிறீங்களா? பேசுகிறவங்கெல்லாம் இருந்தீங்கன்னா தயவு செய்து ஆமாம் மாற்றிக்கொள்ளுங்க. ஆமாம், மாங்காய் தேங்காய்னெல்லாம் சொல்ல வேண்டாம், சும்மா சொல்கிறேன். அப்போது நம்ம தற்செயல சில காரியங்களில் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவோன்னா, பயங்கர பச்சை பச்சையாக கெட்ட வார்த்தை பேசலைனாலும் லூஸு, அரமெண்டலு, நான் என்ன சொல்லுவேன் இருக்கும், உங்களுக்கு தெரியும். சில நேரத்தில் அந்த கோபத்தில் வரும். ஆனால் இதுவும் ஆண்டவருக்கு விரோதமான பாவமாக இருக்குன்னா என்ன பண்ணணும்? அதை பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். இப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் மகிமையை பார்ப்போம். ஃபுல் க்ளோரி ஆஃப் காட். என்னது? முழு மகிமையும் பார்க்கணும், முழு மகிமையும் உணரணும். அப்படின்னா சின்ன சின்ன தற்செயலாக செய்யக்கூடிய பாவங்களையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆமாம், இல்லை அப்படின்னா இந்த தற்செயலாக செய்யக்கூடிய பாவம் சில நேரம் ஆண்டவருக்கும் நமக்கும் உறவை கட் பண்ணி விட்டுரும். நான் சொன்னேன்ல, ஆண்டவரோட மகிமையை நம்ம ஆண்டவருக்குள்ளே வரும் பொழுது அந்த உறவு, இன்னைக்கு காலையில் பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கும்போது சொன்னது, அதாவது நம்ம என்னதான் பாவம் செஞ்சாலும் அந்த உறவு கட் ஆகாது, ஆனால் அந்த ஐக்கியம் கட் ஆயிரும். ஃபெலோஷிப், உறவு அப்பா தான். எனக்கு அப்பா யார் தான்? ஏசப்பா தான். அது கட்டே ஆகாதுங்க. இங்கே இருக்கிற ஒருத்தர் என்ன பாவத்துக்குள்ள போனாலும் உங்கள் அப்பா ஏசப்பாங்கிற அந்த உறவு கட் ஆகாது, ஆனால் ஃபெலோஷிப், ஐக்கியம் கட் ஆயிரும். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த இளைய குமாரன் பாவம் செஞ்சுட்டு போறான். பாவம் செஞ்சுட்டு போற வரைக்கும் அப்பாவுக்கும் அவனுக்குள்ள உறவு என்னது? அப்பா மகன் உறவு. அது ஃபெலோஷிப்பா இருந்துச்சு. எல்லாம் வாங்கிட்டு அங்கே போய் அழிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு அந்த ஃபெலோஷிப் கட்டான உடனே என்ன சொல்றான்? அப்பா இடத்துல போறேன். அப்பா இடத்துல போகும்போது என்னை ஒரு வேலைக்காரனா கூட அவர் வச்சுக்கிட்டோம். ஏன் அப்பா? ஏன் உங்க புள்ளப்பா, என்னை திருப்பி சேர்த்துங்கன்னு சொல்றதுக்கு அவனுக்கு என்ன இல்லை? தைரியம் இல்லை. ஏன்? அந்த ஃபெலோஷிப் கட் ஆயிடுச்சு. நிறைய நேரத்தில் இந்த தற்செயலாய் செய்கிற பாவம் வளர்ந்து 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 ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவை என்ன பண்ணிடுது? கட் பண்ணிடுது. அதான் யோசனை. காலையில் அந்த அந்த மெசேஜ் கேட்டுட்டு இருக்கும்போது இளையகுமார் என்ன பண்ணியிருக்கலாம்? வேலைக்காரனா போறவன் எங்கே போயிருக்கலாம்? எங்கேயோ போயிருக்கலாம். பண்ணி மேய்க்க போன ஒரு ஓனர்கிட்ட போனவன் எங்கேயோ ஆடு மேய்க்க போயிருக்கலாம்ல, அவரும் சோறு கொடுத்துருப்பார்ல. அவன் ஏன் அப்பாட்ட போறான்? ஏன் அப்பாட்ட போறான்? அங்கே உறவு இருக்கு, ஆனால் என்ன இல்லை? ஐக்கியம் இல்லை. அவன் செஞ்ச பாவத்தை நிமித்தமாக அவன் ஆண்டருக்கு அந்த தகப்பனுக்கு விரோதமாக எழும்பினது நிமித்தமாக அவனுக்குள்ள அந்த உறவு கட்டாய் போச்சு. கட்டாய் போனனால திரும்பி போகணும்னு ஆசை. ஆனால் என்ன சொல்லி இப்போ கேட்கணும்னு, என்னை மகனா ஏற்றுக்குங்கன்னு இல்லை, என்னை ஒரு வேலைக்காரனா ஏற்றுக்குங்கன்னு தான் போகிறான். ஆமேன். ஆனால் நீங்கள் உண்மையாக அப்பா கிட்ட திரும்பும் போது அவர் எப்படி தான் ஏற்றுக்குவார்? மகனாக தான் ஏற்றுக்குவார். அதே மோதிரத்தை தான் கொடுப்பாரு, நல்ல விலை வந்த வஸ்திரத்தை தான் கொடுப்பாரு, எல்லாத்துக்கும் கொடுக்குற அதே போஜனத்தை தான் அவனுக்கும் கொடுப்பாரு. ஆனால் இந்த ஃபெலோஷிப் கட் ஆகும் போது, குற்ற உணர்ச்சி ஏறும் பொழுது இது ரொம்ப ஜாக்கிரதை. எல்லாருக்குமானது தான், வாலிபர்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் குற்ற உணர்ச்சி. ஏதோ ஒரு காரியத்தில் பாவம் செஞ்சு, ஏதோ ஒரு காரியத்தில் மீறுதல் செஞ்சு அந்த குற்ற உணர்ச்சினால உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள உறவு கட் ஆயிருச்சா, அதை கட் பண்ணி விடுங்க. சமாதானமா போயுங்க, பாவத்தை மன்னிப்பு கேட்டுருங்க. இன்னொரு பலி இருக்கிறது. என்ன அப்படின்னா குற்ற நிவாரண பலி. குற்ற நிவாரண பலி. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு விரோதமாய் குற்றம் அதாவது இயேசுக்கு விரோதமாய் என்ன பண்ணாங்களாம்? குற்றம் பிடிக்க தான் பார்த்தாங்க, பாவம் பிடிக்க முடியல. ஒரு விபச்சார ஸ்திரியை நிக்க வைக்கும் போது அவர் பாவி என்று சொன்னார்கள். ஆனா இயேசுக்கு விரோதமா என்ன பண்ணாங்க? குற்றம் பிடிக்க பார்த்தார்கள். ஏன்? அவர் என்ன பண்ணாராம்? அவர்களுடைய அந்த ரிச்சுவல்ஸ், அவர்களுடைய ஒழுங்குமுறைகளை சில காரியங்களை மாற்றின உடனே அது அவர்களுக்கு கோபம் ஆயிடுச்சான். அதே போல ஆண்டவர் விரும்புகிற சில காரியங்கள்ல நம்ம தவறு செய்தார் வச்சுங்களேன், அது குற்றமாகும். இது ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள், ஆராதனை, ஜெபம், வேத வாசிப்பு, இந்த மாதிரி காரியங்கள் இருக்குல்ல, ஆண்டவரை தேடுவது, இதெல்லாம் இதற்கு விரோதமாய் நம்ம போகும்போது அது குற்றமாகும். அது பாவம் அல்ல, அது குற்றம். பாவத்துக்கு தண்டனை கல் இருந்து கொண்டாங்களாம், குற்றத்துக்கு தண்டனை என்ன? சிலுவையில
அறைந்தார்களாம். ஆமா, அப்ப நம்ம குற்றம் சாட்டப்படாதவர்களாயும் குற்றமில்லாதவர்களையும் இருக்கும்படியாக நம்ம என்ன பண்ணணும்? அவருக்கான காரியங்கள், ஆராதனை, துதி, ஆண்டவரை தேடுவது காரியத்துல குற்றமில்லாதவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நீ அந்த முறைமைகள் எல்லாம் பாருங்களேன். அந்த நாட்களில் கர்த்தர் தேடும் பொழுது அவர்களை நிறைய சுத்திகரிப்பின் முறைமையிலே போகணும். இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப என்ன ஆயிடுச்சு? எத்தனை பேர் இன்னைக்கு குளிச்சுட்டு வந்தீங்கன்னு கேட்டால் தெரில, கர்த்தர் தான் அறிவார். ஆமென், அல்லேலூயா. குளிர் ஜாஸ்தியாக இருந்துச்சு, பச்சை தண்ணி வந்துச்சு, சுடு தண்ணி வரல. ஆமாம், ஆனால் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா, என்ன ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை, காய்ச்சலாக இருந்தாலும் நான் ஞாயிற்றுக்கிழமை குளிச்சிடுவேன். எனக்கு சொல்லி கொடுத்தது ஏன் அப்படின்னா, எங்களுக்கு அப்படி சின்னதுலேருந்து வளர்த்திட்டாங்க. நல்ல ட்ரெஸ் போடணும்னு சொல்லி தருவாங்க. அதாவது நல்ல ட்ரெஸ், அதாவது அழுக்கு, இந்த பிஞ்சது கிஞ்சது இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி தருவாங்க. நல்லா குளிச்சுட்டு போகணும், சீக்கிரத்தில் போகணும். அடுத்தது வேற என்ன, முன்னாடியே போய் உட்காந்து ஆராதனைக்காக ஜெபிக்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே போய் என்ன பண்ணணும்? உட்காந்து. இங்கே என்ன பிரச்சனை தெரியுமா? வராங்க நிறைய பேர் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே. துதிக்கிறதெல்லாம் இல்லை, இப்படி சுற்றி சுற்றி பார்க்கறது. இங்கே வெள்ளை அடிக்கலாமா, இங்கே ஆணி அடிக்கலாம், இதெல்லாம் இல்லை. உட்காந்து என்ன பண்ணணும்? கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் செலுத்தணும், நம்மளை நம்மளே ஆயத்தப்படுத்தணும். இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தால் குற்றமா? இல்லை. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தாலும் குற்றமா? இல்லை. அப்போ கர்த்தரை தேடுகிற காரியத்தில் நம்ம குற்றம் இல்லாதவர்கள இருக்கும்படியாக நம்மளை என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அதில் யாரும் நம்மளை குறை கண்டுபிடிச்சிருக்கூடாது. ஆமென். சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும் சரி, அதில் யாரும் நம்மளை குறை கண்டுபிடிச்சிடக்கூடாது. எல்லாத்துலேயும் சரியாக இருந்துட்டு கர்த்தரை தேடுவதில் லேட்டு, கர்த்தரை தேடுவதில் அசால்ட்டு, கர்த்தருக்கு செய்வதில் நோ. இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சபையே ஒவ்வொருவரும் சொல்கிறேன், சிறு பிள்ளைகள் வளரும் பொழுதே என்ன பண்ணணும்? கர்த்தருக்குரிய காரியத்தில் ஸ்ட்ராங்காக வளரணும், வைராக்கியமாக வளரணும். நம்ம பிள்ளைகளை அப்படி தான் வளர்த்தணும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு காய்ச்சலாக இருந்தாலும் என்ன தான் பண்ணணும்? சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கணும். எங்களை அப்படி வளர்த்துனாங்க, அதை நான் சொல்லித்தரேன். வீட்டில் படுக்க வைக்கக்கூடாது, இங்கேயே படுக்க வைக்கலாம். யார் என்ன சொல்ல போகிறா? சர்ச்சுக்கு பின்னாடி போய் படுத்த யாராவது வேண்டான்னு சொல்ல போகிறாங்களா? படுக்க வைங்க. வீட்டில் இருக்கிறேன், எனக்கு தலைவலியாக இருக்குது, எனக்கு காய்ச்சலாக இருக்குது, எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது, வாந்தி எடுத்துகிட்டு உள்ளே வந்து உட்காரணும். அப்படி வைராக்கியத்தில் வளர்த்தணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இல்லை அப்படின்னா, அந்த வைராக்கியத்தில் வளர்த்தல அப்படின்னா பெருசாகும் போது, அதாவது அந்த தேவனை தேடுவன் காரியத்தில் அவர்கள் குற்றமுள்ளவர்களாய் மாறிவிடுவார்கள். எத்தனையோ பேரண்ட்ஸ் பிள்ளைகளை இப்படி அசால்ட்டா, நீ பரவாயில்ல, நீ படி, உட்காந்து படி, வீட்டில் உட்காந்து நல்லா படி, நீ நல்ல மார்க் எடுத்தா போதும்னு இருக்கிறவன் வளரும் பொழுது நல்லா படித்து மார்க் எடுத்துருவான். பேரண்ட்ஸை மதிப்பான்? மதிக்க மாட்டான். ஏன்? அவன் தான் படிச்சுட்டான்ல, அவன் தான் நல்ல வேலையில் போய் உட்காந்துருவான்ல. ஆண்டோடைய காரியத்தில் சில காரியங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டியது அவசியம். பர்சனலாக நம்மளே சில காரியங்களை பர்சனலாக வைராக்கியமாக எடுத்துக்கொள்வது அவசியம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் அதை பார்க்குறாருங்க, கர்த்தர் அதை பார்க்குறாரு. நம்மளை கர்த்தர் குற்றம் சாட்டக்கூடாது. நீங்கள் அந்த வேதத்தில் நீங்கள் பாருங்களேன், மோசே பரிந்து பேசுகிறான். ஆண்டவரே அப்போ தான் சொல்கிறார். எது தெரியுமா? நம்பர்ஸ் என்ன 14:21 பின்னாடி பார்த்தீங்கன்னா, மோசே ஜனங்களுக்காக பரிந்து பேசும் பொழுது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் மகிமை பூமி எங்கே உலாவி கொண்டு இருக்கிறது, எல்லா இடத்துலையும் இருக்கிறது. நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த ஜனங்கள் என்ன 10 முறை பரீட்சை பார்த்தார்கள், இவர்களை நான் என்ன பண்ண மாட்டேன், கானானுக்குள்ளே போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். மோசே பரிந்து பேசுகிறார். ஆண்டவரே, எகிப்தியர் பார்த்தா என்ன பண்ணிடுவாங்க, ரொம்ப கேவலமாக பேசுவாங்களே. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளை விட்டு வச்சிருக்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கீங்க, ஆண்டவரை வைராக்கியமாக பிடிச்சி வந்திருக்கீங்க. இன்னைக்கு மற்ற புறஜாதியார் நம்மளை பார்த்து என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுட்டு போனான் பாரு, எப்படி இருக்கான் பாருன்னு இல்லாமல் இருக்கிறக்காக தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணி வச்சிருக்காரு, நல்லா வச்சிருக்காரு. நம்ம என்னமோ 100% எல்லா காரியத்திலும் பெர்ஃபெக்டாக இருக்கிறனால அல்ல, ஆனால் பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. நானே யோசிக்கிறேன். இதில் நான் ஒன்றும் பெரிய விதிவிலக்கு அல்ல. நான் சிறு வயதுலேருந்து சர்ச்சுக்கு தேடி போனனால அல்ல. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டான், இவனுக்கு ரொம்ப ஜாஸ்தி எதாவது வந்துச்சுன்னா பாரு, அந்த அத்தனை ஜனங்கள் மத்தியில் அப்படின்னா அந்த ஊர் சுற்றிலும் இந்துக்கள், அதில் ஒரு 5 வீடு தான் கிறிஸ்டியன், அதில் நாங்கள் எல்லாம் படுகாஸ். இதில் இந்த ஒரு 5 வீடு தான். அந்த இடத்துல இருந்து நாங்கள் என்னது, இந்த பிள்ளைங்க படிக்காமையோ
ஒன்றுத்துக்கு ஆகாமல் போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? பாரு சர்ச்சுன்னு ஓடினாங்க, இந்த புள்ள எப்படி இருக்கு பாரு, பூதாரியாக சுற்றுது, குடிச்சிட்டு சுற்றுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அதனால தான் ஆண்டவர் என்ன அப்போ விட்டு வச்சார். ஆனால் அதுக்கு ஒரு நேரம் தான். ஆமென், ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரத்தில் ஒப்பு கொடுக்கல அப்படின்னு வச்சுங்களேன், விட்டுருவார். ஆமென், ஹல்லேலூயா. குற்றம் சாட்டப்படாதபடிக்கு நம்ம இருக்கணும். நமக்குள்ள குற்றம் இருக்கா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் மாற்றிக்கொள்கிறேன். ஆண்டவரே உம்மை தேடும் காரியத்தில் எனக்கு சில குறைகள் இருக்கப்பா. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், முடிந்த அளவிற்கு சபை விசுவாசிகள் நேரத்திற்கு சபைக்கு வந்து பழகணும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா வாரத்தில் அந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் தான் நம்ம ஆண்டவர் கொடுக்குறோம். ஆமென், என்ன தம்பி? ஆமாம், 2.5 மணி நேரம் தான் ஆண்டவருக்கு கொடுக்குறோம். இந்த 2.5 மணி நேரத்துலையும் நம்ம சாக்கு போக்கு சொல்கிறோன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் ஒன்றும் அப்படியெல்லாம் போட்டானே நம்மளை தண்டிக்கிற ஆண்டவர் கிடையாது. ஆனால் பரிதாபமாக பார்ப்பார். ஏன்னா நம்ம மற்ற காரியங்களில் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். அப்படி தானே? ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் விசேஷத்துக்கு போன அதை சொன்ன மாதிரி டேனி ஜெபிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு, இவன் அப்படி ஜெபிப்பானா. ஆண்டவர் எல்லாத்துக்குள்ளேயும் கிருபையை கொடுத்துருக்கிறார், வரங்களை கொடுத்துருக்கிறார், டேலண்ட்டை கொடுத்துருக்கிறார், தாளந்துகளை கொடுத்துருக்கிறார். நம்ம தான் என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? புதைச்சி வச்சிருக்கோம். புதைச்சி வச்சவனுக்கு என்ன இல்லை? மேன்மை இல்லை. இன்னைக்கு இங்கே இருக்கிற அதான் ஷேரன் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் இன்னைக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணணும், ஆராதனை நடத்தணும், பாட்டு நடத்தணும் எல்லாம் சொன்னால் ஒவ்வொருத்தரும் அதில் டேலண்டானவங்க இருக்கீங்க. ஆனால் குற்றம் பிடிக்கிறத்தக்கதாக நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. குற்றம் சாட்டப்படத்தக்கதான நமக்குள்ள காரியம் இருக்கு. குற்றம் இல்லாதவர்களாய் மாறும். ஆயத்தமாகுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் ஆராதனையை முன்னாடியே அதை சொல்கிறதில்ல. இந்த ஜெப நாட்கள் கூட நாங்கள் என்ன பண்ணுறது இல்லை, உங்களை எல்லாத்தையும் இப்படியெல்லாம் கம்பல் பண்ணுறதே இல்லை. நேரம் வருவீங்க, லேட்டாக வருவீங்க, இல்லை. அது ஆண்டவருக்கு தெரியும். எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த ஜெபத்துக்கும் அட்டன் பண்ணிட்டு திருப்பி மதியானம் போய் அடுத்த வேலையை செய்யணும், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஒரே ஒரு வாரம், அந்த ஒரே ஒரு நாளில் முழுமையாக கர்த்தருக்கு கொடுக்கணும்னா அதை முழுமையாக கர்த்தருக்கு கொடுக்க பழகுங்க. கர்த்தர் அதற்கேற்று ஆசீர்வதிப்பாருங்க. சீரியஸாக சொல்கிறேன். எங்களை வளர்த்தினவர்கள் அப்படிதான் வளர்த்தினார்கள். நாங்கள் கொயரில் இருப்போம், சனிக்கிழமை 1 மணி நேரம் போய் ப்ராக்டிஸ் எடுத்துருப்போம். திடீர்னு பஸ் லேட் ஆயிரும். 10:30 ஆராதனை, 10:30 உள்ளே போனால் நான் கொயரில் நிற்க மாட்டேன். எங்கள் பாசம் பரவாயில்ல போன்னு சொல்லுவாங்க. இல்லை, என்னை மற்றவன் பார்த்து என்ன சொல்லிட்டு, இவனுக்கு மட்டும் என்ன விதி விலக்கா? இவன் 10:31 போனால் இவனுக்கு பாட தெரிஞ்சால் மேலே ஏறலாமா? திரும்ப தள்ளுவாங்க. போ, பரவாயில்ல போ, நான் பேசிக்கிறேன். வேண்டாம், அந்த குற்றம் உங்கள் மேலே வர வேண்டாம். ஏன்? செல்ஃபா நம்மளுக்குள்ள என்ன வேணும்? ஒரு வைராக்கியம் வேணும் ஆண்டவருக்காக. 10:30 அது ஏன் மிஸ்டேக் இல்லை, சீக்கிரமாக கிளம்புனது தான். ஒரு சண்டேல ஒரே ஒரு வாரம் என்ன ஆகும், அதுக்கப்புறம் நாங்கள் சுதாரிச்சுட்டு ஒரு கேரளா பண்டிகை வரும், அதில் யானை வச்சு இப்படி கூட்டிகிட்டு போவாங்க, வெடியாக வச்சு கொண்டு போவாங்க. கரெக்டாக ஒரு ஜங்ஷனில் அது ஆரம்பிக்கும். கரெக்டாக அந்த 10 மணிக்கு ஆரம்பிப்பாங்க போல இருக்கு. ஒரு நாள் மாட்டிட்டோம். அதுலேருந்து அந்த பண்டிகை என்னைக்கு வருமோ அன்னைக்கு சீக்கிரமாக கிளம்பிடுவோம். அப்போல்லாம் நான் கொயரில் இருப்பேன் நான். ஏன்? குற்றம் சாட்டப்படக்கூடாது. பரவாயில்லைங்க, போ, பரவாயில்ல, நீ நல்லா பாடுவ, நீ கொயரில் நின்னா குழப்பாமல் பாடுவாங்க. இல்லை, சுற்றி இருக்கிற என்ன பண்ணுவான்? அப்போ இவனுக்கு மட்டும் விதி விலக்கா? நாங்கள் மட்டும் ஜெபத்துக்கு வரலன்னா பாடக்கூடாது, ஜெபத்துக்கு வரலன்னா ஆப்ரேட் பண்ணக்கூடாது, ஆனால் இவர் மட்டும் லேட்டாக வந்தால் ஏறலாமா? பேசுவாங்களா இல்லையா? ஆமாம். நம்மளை குற்றம் சாட்டப்படாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். வாரத்தில் ஒரு நாள் கர்த்தர் ஆராதிக்கிற நம்ம முழுமையாக கொடுத்து பழகணுங்க. அதான் சொன்னாங்கல்ல, திடீர்னு பிரசங்கத்தில் பாதியில் வந்துட்டான். இப்போ இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கல, ஒரு வேலை இல்லை வேற ஏதோ ஒரு பிரசங்கம், ஏதோ ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு என்ன புரியும்? அருமையாக காலையில் ஒரு மெசேஜ் கேட்டுட்டு இருக்கும்போது ஜோக்கா சொன்னார். என்ன அப்படின்னா, ஒரு கல்யாணத்துக்கு போனார் அந்த பாஸ்டர். முன்னாடி வரவேற்பு அப்படியே ஒரு செகண்ட்ஸ் அடுத்தடுத்துல போயிட்டு இருக்கும்போது முன்னாடியே வாசல்லையே பொண்ணு நின்றுட்டு இருந்தாங்களாம். ஏன் பொண்ணு இங்கே நிற்கிது? ஒரு வேளை யாருக்கா காத்துட்ருக்காங்க போல இருக்குன்னு பாஸ்டர் அப்படி ரெண்டாவது அப்படி கொஞ்சம் தூரம் போனால் இன்னொரு பொண்ணு நிற்கிதான். திருப்பி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு நிற்கிதான். அவருக்கு குழப்பமாகி போச்சான். ஏன் அப்படின்னா, அந்த நாட்களில் எப்படி ஒரு கல்யாணத்துக்கு போனால் மணப்பெண்ணு மட்டும் தனியாக தெரிவாங்க. இன்றைக்கி கல்யாணத்துக்கு போனால் எப்படி இருக்கான், மணப்பொண்ணு மாதிரியே 5 பொண்ணுங்க இருப்பாங்களா அதே ட்ரெஸ்ஸில் போட்டுட்டு அப்படின்னு கிண்டலாக சொன்னார். என்ன அப்படின்னா, அதுக்கெல்லாம் நம்ம எப்படி ஆயிடுவோம்? பயங்கரம். ஒரு கல்யாணம் வரட்டுமே, அதுக்கு ஆயத்தமெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுப்படும். அப்படி தானே?
ப்ளவுஸுக்கு என்ன டிசைன் வைக்கணும், இப்படி வைக்கணுமா அப்படி வைக்கணுமா, எவ்வளோ கல் வைக்கணும் இருக்குல்ல. நான் இல்லைன்னு சொல்ல, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதனால் நான் அதெல்லாம் இது இருக்குது, எல்லாம் ஆயத்தமாக இருப்போம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலையில் தான் உட்காந்து அயன் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஏன் அப்படின்னா ஆயத்தம். கர்த்தருக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாக இருக்கணும், குற்றமற்றவர்களாக இருக்கணும். ஆண்டவருக்கு நல்லா தெரியுங்க நம்ம என்னென்னத்தை எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணுறோன்னு. ஆண்டவர் நமக்கு தெரியாது, இந்த பாஸ்டருக்கு தெரியாது. நீங்கள் வீட்டில் எப்படியெல்லாம் ஆயத்தமாகறீங்கன்னு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஒரு ஊருக்கு கிளம்புறதா இருந்தால் எப்படி போவோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறதா இருந்தால் எப்படி போவோம், ஒரு முக்கியமான விசேஷத்துக்கு போகிறதுனா எப்படி போவோம், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் சர்ச்சுக்கு நான் எப்படி வருவோம் அதுவும் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் நம்மளை பார்த்து ஆண்டவர் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு, நம்மளுக்குள்ள குற்றம் இருக்குதான், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறப்பா, கண்களை மூடி. அல்லேலூயா. அந்த மகிமையின் மேகத்தை பார்க்கணுங்க. மோசே அந்த மேகத்தை பார்த்தான், மோசே அந்த மகிமைக்குள்ள பிரவேசித்தான். அவனுக்குள்ள குற்றமே இல்லைன்னு இல்லை, ஆனால் அவன் அந்த மேகத்துக்கு முன்னாடி நிற்கும் போதே நான் நம்புகிறேன் அவனை தடை பண்ணிச்சு பார்த்தீங்களா, உள்ளே போகாதபடி. அப்போவே அவன் சரண்டர் பண்ணியிருப்பான் ஃபுல்லாக. ஆண்டவரே எனக்கு இந்த மகிமைக்குள்ளே போகணும். கரெக்டாக நீங்கள் நான் நல்லா பாருங்களேன், அந்த மேகம் அவனை உள்ளே போகக்கூடாதபடி தடை செய்ததான். அப்படின்னா அந்த ஃபுல் மகிமைக்குள்ளாக அவன் உள்ளே போகக்கூடாதபடி ஒரு தடை. அந்த தடை வரும்போது இவன் என்ன நினச்சிருப்பான், சம்திங் இஸ் ராங் நினச்சிருப்பானா இல்லையா? ஏன் நான் தான் உள்ளே போகணும், ஏன் அந்த மேகம் தடுக்குது, ஏன் அந்த மகிமை தடுக்குது? அப்போவே என்ன பண்ணியிருப்பான், தன் இருதயபூர்வமாக எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருப்பான். ஒப்பு கொடுத்தவனே ஒப்பு கொடுக்கப்பட்ட மோசேவை ஆண்டவர் உள்ள இழுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஃபுல் க்ளோரியில் அவனை உட்கார வைக்கிறார், அந்த ஃபுல் மகிமையை அனுபவிக்க வைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படித்தான் அந்த மகிமையை அனுபவிக்கணும்னா ஆண்டவர் விரும்புகிற பிரகாரம் ஃபுல் சரண்டர். என்னென்னலாம் பலி செலுத்தப்பட வேண்டுமோ, நம்ம மூலியமாக என்னென்னலாம் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டுமோ அதெல்லாம் இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்காக வைராக்கியம் காண்பிக்கணுங்க, கர்த்தருக்காக வைராக்கியம் காண்பிக்கணும். அப்படி வைராக்கியம் காண்பிக்கும் பொழுது கர்த்தர் அதை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். மோசேவை சும்மா ஒன்று அந்த மகிமையில முகமுகமாய் காண செய்யல. நீ எல்லாத்தையும் விட்டு போட்டு வான்னு சொன்னாரு, உன்னை ஜனத்தை நடத்த போறேன்னு சொன்னாரு, வந்துட்டான். இல்லை திரும்ப போனா என்ன கொலை விழுமா, 6 லட்சம் பேர் என்ன அடிச்சு கொண்டுருவாங்களா, எதுவுமே அவன் கேட்கல. ஆண்டவர்கிட்ட கேட்டான், சரி வந்துட்டான். என்னெல்லாம் அந்த வழியில சொன்னாரோ எல்லாத்தையும் செஞ்சான். கோலை நீட்டுனா அடினாரு, அடிச்சான். என்னென்ன சொன்னாலும் முடியாதுங்க. மோசே இவ்வளோ ப்ரெஷரோட இதெல்லாம் கேட்க முடியாதுங்க. கண்டிப்பாக அப்படி தானே, ஒரு பெரிய ப்ரெஷர். ஒரு கல்யாணம்னு தெரியும்ல, கல்யாணத்தில் எல்லாத்தோட பேச்சும் நம்மளால கேட்க முடியாது. அதில் முக்கியமான ஆள் இருக்கிற ப்ரெஷர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவன் அப்படியே ஒரு மாதிரி கிறக்கமாக தான் இருப்பான். ஏன் அவனுக்குள்ள ப்ரெஷர், இதை கேட்கறதா அதை கேட்கறதா இதை செய்கிறதா. மோசே அப்படியேப்பட்ட சூழ்நிலை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற காரியத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தான். அதனால தான் அவனுக்குள்ள அந்த மகிமையை ஃபுல்லாக அனுபவிக்க முடிச்சிச்சு. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா, அவளை சாகும் அடிக்கலை, அவனுக்கு அப்படி எடுத்துக்கொண்டார். ஏன் அப்படின்னா அவன் எடுத்துக்கொண்டதுக்கான அடையாளம் என்ன தெரியுமா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 30 முதல் 35 வாசிங்க வச்சுங்களேன். இதையும் ஆராதனையில் சொல்லிட்டா, இருந்தாலும் அந்த வசனத்தை சொல்லலை, நான் சொல்லிடுறேன். லூக்கா 9ஆம் அதிகாரம் 30 முதல் 35. ஆமென், ஹல்லேலூயா. நேரம் ஆயிடுச்சு, இருந்தாலும் இந்த காரியம் மோசேயோட கல்லறை இன்னும் கண்டுபிடிக்கல. எலியாவும் எடுத்துக்கொள்ளப்பட்டான், அது உங்களுக்கு தெரியும். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டா, மோசேக்கு என்ன நடந்து தெரில, ஆனால் அடையாளம் இங்கே தான் இருக்குது. என்ன தர்மா, மோசேயும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. மோசே எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஏன் அப்படின்னா ஆண்டவர் நீதியில் கரெக்டாக இருக்கிறவர், நியாயத்தில் கரெக்டாக இருக்கிறவர். கரெக்டாக அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆமாம். இப்போ இன்றைக்கே இப்போது சர்ச்சில் நான் ஒரு பாஸ்டராக இருக்கேன், எனக்கு நிறைய உதவி செஞ்சவங்களுக்கு நான் என்ன பண்ண, சில நேரத்தில் பட்சபாதமாக இருந்துறேன். பரவாயில்ல, நிறைய உதவி செஞ்சுருக்காரு,
போட்டோம் அப்படின்னு செஞ்சிருவேன். ஏன் அப்படின்னா நான் ஒரு மனுஷன். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் அப்படி இல்லை, பச்சைபாதமே இல்லை. ஆனால் மோசே ஒரு இடத்துல பாவம் செஞ்சுட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லிட்டார், நீ காணான்னு போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டார். அவ்வளோதானே, காணான்னு போப்பார். ஆனால் பரம காணானுக்கு அவன் போய் ஆகணும்ல. ஏன் தெரியுமா? அவன் அவ்வளோ கீழ்ப்படிஞ்சிருக்காங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னவனை நான் நம்புறேன். என்னென்ன ஆண்டவர் சொன்னவனே நீ போக மாட்டேன்னு சொன்னவனே அவன் ஆண்டாட்ட அழுதுருப்பான், என்னை மன்னிங்கப்பா. அதான் சொல்கிறேன், இந்த பலிபீடத்தில் முழுசாக ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? நான் தப்பு பண்ணிட்டேன்னா உலகம் என்ன பேசும் தெரியுமா? பாரு, மோசே மட்டும் பாவம் செஞ்சான், மோசே மட்டும் கீழ்ப்படியாமல் போனான். மோசேக்கும் சொன்னார் நீ போக மாட்டேன்ட்டு, ஆனால் அவனை மட்டும் உள்ளே அனுப்பிட்டாரு, நீ யாராவது சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எடுத்துட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர், ஆண்டவர் மகிமை நிறைந்தவர், நீதி உள்ள நியாயாதிபதி. அவருடைய மகிமையை பார்க்கணும்னா நம்ம அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எல்லா விதத்துலையும் மோசே அப்படி பெர்ஃபெக்ட் ஆனதுனால தான் அவனையும் எடுத்துக்கொண்டார். அவன் எடுத்துக்கொண்டானுக்கான அடையாளம் இதுதான். பேதுருவும் யோவானும் இயேசுவும் பார்க்குறாங்க. அங்கேயும் ஒரு மேகம் பார்க்குறோம் இல்லை? அங்கேயும் ஒரு மேகம் பார்க்குறோம். அந்த மகிமையின் மேகம் அது சூழ்ந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அங்கேயே இருக்கலாம்னு சொல்லிட்டான். ஏன் அப்படின்னு அவ்வளவு சந்தோஷம் உள்ளது. ஆமென். மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி ஒன்று ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 10-13 வசனத்துல பார்க்கும் பொழுது தேவாலயத்தை மகிமை சூழ்ந்து கொண்டதுன்னு இருக்குல்ல. ஆமென். 1 ராஜாக்கள் இருக்கு, சாலமோன் கட்டின ஆலயம். நான் இன்னைக்கு யாருக்கும் அந்த வீடியோ காமிச்சேன், அந்த ஆலயம் எப்படியாப்பட்டதாக இருந்துச்சு அப்படி கிஷோர் காமிச்சேன். பயங்கர ஜைஜான்டிக்கா, பிரான்ஸ்னால கோல்டுனால இப்படியாப்பட்டது. ஆனால் தங்கத்தினால செய்யப்பட்டிருக்கலாம், வெண்கலத்தினால செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர் இல்லைன்னா அதுக்கு ஒன்றும் இல்லை. எப்போ சாலமோனுக்கு சந்தோஷம், அவரோட மகிமையை பார்த்தப்படுது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், எவ்வளோ பணம் வச்சிருக்கலாம், எவ்வளோ வசதி இருக்கலாம், ஆனால் அவரோட மகிமை நம்மளை நடத்தலை, அவரோட மகிமைக்கு கீழே நம்ம இல்லை அப்படின்னா நம்ம வேஸ்ட். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமை. சொல்லுங்களேன் அப்பா, ஆலயம் முழுவதும் மகிமையால். இந்த வார்த்தை சொல்லுங்க. வானம் திறக்கணும், தெய்வம் பேச. சொல்லுங்களேன் உண்மையா? வானம் திறக்கணும், தெய்வம் பேசு. நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். பெண்கள் சொல்லுங்க, நேச மகள் என்று, நேச மகள் என்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமை மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. ரபக ஷதலதுரியந்தரே. அப்படியே ஒப்பு கொடுங்கப்பா. அப்பா, ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய மகிமையின் பிரசனம், உடைய மகிமையின் ஆளுகை. அப்பா, குற்றம் உண்டுதான், பாவம் உண்டுதான், குறை உண்டுதான். அப்பா, ஒவ்வொருவரையும் மன்னிப்பீராக. அப்பா, இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் உங்க மகிமையின் கீழாக, உங்களுடைய மகிமையின் மேகத்திற்கு கீழாக, உங்களுடைய மகிமையின் மேகத்திற்கு கீழாக இருக்கணும். அப்பா, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. தகப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி. நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை நாங்களே ஒப்பு கொடுக்க, பலியாக ஒப்பு கொடுத்து உடைய மகிமையை பார்க்கும்படியாக கர்த்தர் செய்வீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ஆண்டவரே, அவன் குடும்பத்தின் காரியங்களை கர்த்தர் மாற்றுவீராக. பலவீனங்கள், சோர்வுகள், சுகவீனங்கள் எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் முறியடிக்கிறப்போ.
தேவைகளோடு, ஏக்கங்களோடு, பாரத்தோடு வந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் விடுதலை தருவீராக. கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆச்சரியமாய் நடத்துங்க, அற்புதமாய் நடத்துங்க. இந்த வாரம் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். பிரயாண பாதுகாப்பு இருக்கட்டும். பிரயாணத்துல ஆண்டவர் உம்முடைய மகிமையின் கரம் தாங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, ஆச்சரியமாய் நடத்துவீராக. இந்த வேலையில் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. பரிசுத்த தெய்வம், நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதி கனமகிமையுமக்கு ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 மிக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. துதி கனமகிமையுமக்கு ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமகிமையுமக்கு ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாரி, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு.